நியூ எம்பிசி பால்டிக்ஸ் என்கிற இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் சேவகன் ஆனந்த். இந்த முறை எந்த சம்பந்தமாக வீடியோ போடுறதா நம்ம சொல்லியிருந்தோம்னா, சென்ற வாரங்களில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா வந்து இந்த மாதிரி சமூகங்கள் எல்லாம் உருவாக்குனது மன்னர்கள் தான். இந்த மன்னர்கள்னால தான் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாயிருக்கு. இந்த சாதி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள், அடக்குமுறை ஒடுக்குமுறை பிரச்சனைகள்லாம் உருவானது காரணமே மன்னர்கள் தான். அதனால் அந்த மன்னர்களை வந்து நான் யாரையுமே வந்து மதிக்கிறது கிடையாது. அவர்கள் காலத்தில் இது நடந்ததுனால தான் இது வந்து இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அது வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அது வந்து நம்மளுடைய பார்வையில் எப்படி நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு, நம்மளுடைய பார்வையில் நம்ம அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோவை பதிவிடணும்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், உண்மைதான். மன்னர்கள் காலத்தில் இது உருவாச்சு. ஜாதி என்கிற விஷயம் மன்னர்கள் காலத்தில் தான் உருவாச்சு. நாம் அதற்கு முன்னாடி மன்னர்கள் ஆள்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழர்களா அனைவரும் ஒன்றுபட்டு தான் இருந்தோம். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி எல்லாம் வேற மாநிலம் கிடையாது. அனைத்து மாநிலங்களும் தமிழ் தான் பேசி, அதிகப்படியான மக்கள் தமிழ் தான் பேசி வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற காலங்களில் மன்னர்கள் வந்து மன்னர்கள் ஆட்சி வருது. மன்னர்கள் ஆட்சி வரும்போது என்ன ஆகுதுன்னா, மன்னர்கள் வந்து இது மூலியமா கெடுதல் பண்றதுக்காக வந்து இந்த சமூகங்களை உருவாக்குனாங்களா இல்லையான்னு தெரியல. இல்லாத ஒருத்தங்களை பத்தி நாம அவங்க இல்லாத போது தவறா விமர்சிக்க கூடாது. அதை நான் என்னைக்குமே ஏற்க மாட்டேன். இதை பாசிட்டிவா நம்ம பார்ப்போம். எப்படின்னா, மன்னர்கள் காலத்துல வந்து இந்த மந்திரிமார்கள் என்ன பண்ணாங்களாமா, அவங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்க, அவங்களுடைய உறவு முறையில் இருக்கிறவங்களுக்கே மன்னர்கள் மூலியமா வர்ற சலுகைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய தரப்புக்கு. இது வந்து எப்படி ஏழையாவே இருக்கிறான், பணக்காரனாவே இருக்கிறான். இது முன்னேற்றமே நாட்டுக்கு வர மாட்டேங்குது. இது என்ன பண்ணல அப்படிங்கும்போது அந்த காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, மன்னர்கள் ஆட்சி காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆரியர்கள் என்று திராவிடர்களால் விமர்சிக்கப்படுகிற ஐயர்மார்கள் தான் வந்து ஆசிரியர்களா பணியாற்றினாங்க. அனைத்து கல்வி சாலைகள்லையுமே ஆசிரியர்களா இருந்து எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கறது வந்து ஆரியர்கள் தான், ஐயர்கள் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அறிவு சிறந்தவர்களாகவும் அவர்கள் தான் இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களை கூப்பிட்டு மன்னர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க இதை வந்து எப்படி நம்ம ஏழை பணக்காரன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏழை யார் பணக்காரனாருன்னு தெரியல, நம்ம கொடுக்குற சலுகைகளும் மக்களை கரெக்டா போய் சென்றடைய மாட்டேங்குது, இதுக்கு என்ன வழின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது இவங்க ஐயர்கள் வந்து இதா யோசிச்சு, இந்தந்த தொழில் பண்றீங்களா இவ்வளவு வறுமையில் இருக்கிறாங்க, இந்தந்த தொழில் பண்றீங்களா இப்படி செழுமையா இருக்கிறாங்க, இவங்களும் இப்படி வசதியானவங்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக தொழில் ரீதியா ஒரு பெயரை உருவாக்கி, சாதின்னு சொல்லி உருவாக்கி கொடுக்குறாங்க ஒரு வரைமுறையை. ஒவ்வொருக்கும் பனை ஏறுறவங்க, விவசாயம் பண்றவங்க, முடிவெட்டுறவங்க, சலவை தொழில் பண்றவங்க, பண்பாட்டை செய்யறவங்கன்னு தொழில் முறையில சமூகங்களை உருவாக்கி கொடுக்குறாங்க. இதுல இவங்கெல்லாம் இவ்வளவு வசதியானவங்க, இவங்கெல்லாம் இவ்வளவு புகழானவங்க, இவங்களுக்கு இதை செய்யலான்னு வரையறுக்கிறதுக்காகத்தான் மன்னர்கள் வந்து அந்த காலத்துல கொடுக்குற சலுகை இல்லாதவனுக்கு கரெக்டா போய் சேர்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அதேவே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப மன்னர்கள் காலத்துல மந்திரிக, இன்னைக்கு முதல்வர்கள் காலத்துல அதே மந்திரிமார்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த அவங்க சாதி பேருக்கு தொழில் முறையில பேர்ல சாதி வச்சவங்க அடிப்படையில ஈஸியா அவங்க சொந்தக்காரங்களுக்கு இது டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. எல்லாரும் என்னங்கன்னா, சாதியை கண்டுபிடிச்சவங்க ஐயர்கள் தான் அப்படின்னு சொல்லி பழியை வந்து ஐயருக்கு மேல போடுறத நான் என்னைக்குமே ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, உருவாக்கி கொடுக்க சொன்னவங்க மன்னர்கள், கொடுக்க சொன்னவன் தான் இதுல குற்றவாளி, உருவாக்கி கொடுத்தவன் கிடையாது. புரியுதா? இப்ப நான் என்கிட்ட பணம் இருக்குது, பெரிய மன்னனா இருக்கிற அப்படிங்கும் போது எனக்கு ஒண்ணு தேவைப்படுது, படிச்சவங்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இது உருவாக்கி கொடுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. செஞ்சு கொடுத்தவன் தானே ஒளி. இன்னைக்கு அதை வச்சு பொழப்பு நடத்துறவன் ஐயர் கிடையாது. புரியுதுங்களா? அதை வச்சு பொழப்பு நடத்துறதுல இங்க இருக்கிற மந்திரிக்கு தான். அவன் சமூகத்துக்கு இங்க மாநில அளவில் இருக்கிற மாநில தலைவர்கிட்ட போய் மொத்தமா பணத்தை கட்டி மந்திரிமார்கள் எல்லா எம்எல்ஏ தொகுதியும் வாங்கிட்டு வந்து பூரா அவங்க சொந்தக்காரங்களுக்கே பூரா எம்எல்ஏ சீட்டு கொடுத்துறது, மொத்தமா பணத்தை வாங்கிட்டு வித்துறது அவங்க மாநில அளவில் இருக்கிறவங்க. அன்றைக்கு மன்னர் காலத்துல என்ன நடந்ததோ அதே வேலையை இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? தவறு வந்து இதை வச்சு எவன் பொழப்பு நடத்துறானோ அவன் தான் இதை உருவாக்கி கொடுக்க சொல்லி கேட்டவன். புரியுதுங்களா? சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காகன்னா, தொழில் முறையில உருவாக்கப்பட்டதுன்னா ஏழை யாரு பணக்காரனாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தானோ ஒழிய, இதுல நான் பெரியவன் நீ பெரியவன், நான் இதான் நீ அதாங்கிறதுனால எல்லாம் சமூகங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படலை. சமூகத்தை சொல்லி இவங்க வந்து ஒருத்தரை மட்டம் தொட்டுறது தப்புன்னு சமூக ரீதியா சமூகத்தை தூக்கி பிடிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு சமூகம்னா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
இது கட்டமைக்கப்பட்டதுதான், பிறப்பால இது வந்தது கிடையாது. நம்ம முன்னோர்கள் சந்ததி சந்ததியே இது வந்தது கிடையாது, இடையில வந்ததுதான் இந்த சாதி மதம் இது எல்லாமே அப்படிங்கிறது வந்து ஒன்னு முதல் புரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சேதான் இதை வச்சு அரசியல் பண்றாங்க. இதை வச்சு அரசியல் பண்றதுனால அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சமூக நீதி இதெல்லாம் பேசுற கட்சிகளும் சரி, புதுசு புதுசா வர்ற நடிகர்களாகட்டும், மற்ற கட்சி ஆரம்பிக்கிறதுலையும் சரி, திராவிடம் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சாதி சங்கம் யார் வச்சு நடத்துறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. சாதி சங்கம் வச்சு ஒரு கட்டமைச்சு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி நாங்க சாதி அப்படின்னு சொல்லி போராடினோன்னா சாதிக்கு ஒரு சீட்டு, நிறைய சாதிக்கா இருக்கிறீங்களா 4 சீட்டு 10 சீட்டு. இப்படி சாதி வந்து இப்ப எப்படி இருக்குதுன்னா, தேசிய அளவுல எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கல, தமிழ்நாடு அளவுல சாதி எப்படி இருக்குதுன்னு சொல்ற ஒண்ணு மட்டும் இது உண்மையான விஷயம். இன்னைக்கு யார் இதை வச்சு பிழைப்பு நடத்துறாங்க நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சமூகத்திலையுமே அந்த ஜாதி பேர்ல ஆளுங்கட்சியினுடைய ஜாதி சங்க தலைவர் ஒருத்தருப்பான், எதிர்கட்சியினுடைய ஜாதி சங்க தலைவர் ஒருத்தர் இருப்பான். புரியுதுங்களா? 2 கட்சி பவரா இருக்குன்னா 2 கட்சிக்காரும் ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு ஆளை உருவாக்கி அந்த கம்யூனிட்டிய ஓட்ட பெறறதுக்காக ஒவ்வொரு சங்க தலைவர்கள் இவங்களுடைய அடிமைகளை அந்த சமூகத்துக்கு தலைவனாக்குறாங்க. தலைவனாக்கி இவங்களை பத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க மூலியமா கொண்டு வராங்க. இதெல்லாம் இவங்க இன்னைக்கு வரைக்கும் இதை வச்சு இப்ப புதுசா என்ன ஏன் வந்து பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள ஆயிட்டு இருக்குன்னா, இதையெல்லாம் வந்து பிஜேபி அந்த சைட்ல இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி சாதி சங்கம் மாதிரி பிஜேபி இன்னொரு மூணாவது மத கட்சி, மூணாவது ஒவ்வொரு சாதி கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிச்சு. இவங்க எதிரில் வழியில எல்லாம் அன்னைக்கு மொழி வழியா வளர்ச்சி ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக இந்திக்காரங்க இறக்குறாங்கன்னு, அதே மாதிரி சமூக ரீதியா இவங்க கட்டமைச்சுக்கிற அந்த கட்டமைப்புகளை உடைக்கிறதுக்காக ஒவ்வொரு சமூகத்திலையும் இவங்களும் ஒவ்வொரு சமூக சங்க தலைவர்களை இவங்க ஆளுகளை உருவாக்கி இறக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளோட பரிவயிறு மோட்டருக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது, நிறைய இன்னும் காப்பாத்திடுவோம் அதை பண்ணிடுவோம், நிறைய போராட்டம் நடக்குது. அதெல்லாம் இருக்கிறதா ஒரு 4 பேர் மட்டுமே பிழைக்கிறதுக்கு இதை காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு ஊருக்கு 4 பேர் இருக்கிறீங்க, ஊருக்கு நீங்க 4 பேர் மட்டும்தான், 4 பேர்த்துடைய சொந்த வந்தவங்க மட்டும்தான் பிழைக்குது. தமிழ்நாடு ஊரை இதுதான் நிலைமை. ஒவ்வொரு ஊர்லயும் 4 பேர் இருப்பீங்க. பெரிய உருவாக்கப்பட்ட மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சமூகத்தின் பேரை சொல்லி 4 பேர் பணங்காசு சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க. அந்த 4 பேரை தான் பிழைக்கிறீங்க. அதுக்காக அதை நீங்க பிழைக்கிறதுக்காக காப்பாத்திட்டு இருக்கிறீங்க. இதுல ஒரு பொது நலமும் கிடையாது. புரியுதுங்களா? தயவு செஞ்சு இந்த சமூகங்கிறத வந்து வளர்ந்து வர்ற இளைஞர்கள், எதுக்காக இதை வந்து நான் இந்த வாரம் முன்னெடுத்து பேசுறேன்னா, வளர்ந்து வர்ற இளைஞர்கள் சாதி என்கிற ஒரு விஷயம் வந்து, புரியுதுங்களா, ஜாதி என்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டது, சக மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதனை தவிர மீதி அனைத்துமே மனிதனால் உருவாக்கப்பட்டவை. கடவுளாகட்டும் சாதியாகட்டும். சாதி எப்படி உலக அளவுல எந்த நாடு முதல்ல அழியணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன கேட்டா இந்தியா தான் அழியணும்னு சொல்லுவேன். இது நாடா மனிதர்கள் வாழ்ற இதா கிடையாது, மாறிட்டு இருக்குது, ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லா நாடுலயும் சாதி பிரிவு மத பிரிவு இருக்கலாம். புத்த மத தலைவனு பக்கம், கிறிஸ்தவ மதம் தலைவனு பக்கம், இஸ்லாமிய மதம் தலைவனு பக்கமெல்லாம் இந்த பிரிவு இருக்கலாம் உள்ள. அது இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குது. ஆனா சாமி ஒண்ணுதான். புரியுதுங்களா? சாமி ஒண்ணுதான். 1000 தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டாலும், நான் பெரியாளா நீ பெரியாளா, நான் வசதியானு போட்டு ஆலயத்துக்குள்ள போனா ஒழுக்கமா அத்தனை பேர் ஒரே சாமி தான் கும்பிடணும். ஒரு தங்கத்திலேயே கட்டி வச்சிருக்குவான், அதுக்குள்ளேயே அதே சாமி தான் இருக்கு. மண்ணு மரத்தடியில வச்சிருந்தாலும் அதுக்குள்ளேயே அதே சாமி தான் இருக்கு. ஒரே கடவுள் முறை கொண்ட நாடுகள்லாம் உடனடியா முன்னேறுது, மலன்னு முன்னேறுது. இந்தியாவில் அத்தனை செழிப்பும் இருக்கிற இந்தியா ஏன் முன்னேற முடியலன்னா, கடவுள் பேரால் மனிதர்களை பிளவுபடுத்திய ஒரே நாடு இந்தியா தான். இது நான் எங்க வேணா சொல்லுது, யார் நீங்க நோட் பண்ணி வேணாலும் பாருங்க. உண்மையா தான். இப்போ ஒரு சமூகம் இருக்குன்னா, அந்த ஒரு சமூகம் அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஜாதியே பாத்தீங்கன்னா 200 இருந்து 250 ஜாதிக்குள்ள இருக்குது பிரிவே. அந்த பிரிவுக்குள்ள உட்பிரிவு ஒவ்வொன்றுக்குள்ளே 50 பிரிவு இருக்குது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறவங்க பேர்ல ஒவ்வொன்றுக்குள்ளே 50 பிரிவு உள்ள வச்சுக்கிறாங்க. சும்மா எப்படி கட்டமைச்சுக்கிறாங்க தெரியுமா? ஒண்ணு சேரவே முடியாத மாதிரி. இதைய சாதி என்கிற பாம்பை பார்த்த இடத்தில் எல்லாம் நான் அடித்தேன், இறுதியாக அது கோவில் கருவறைக்குள் சென்று புகுந்து விட்டது, என்னால் அடிக்க முடியவில்லை என்று சொன்னார் பெரியார். அது மாதிரி ஏன் எல்லாத்துலயும் நீ ஒரே டம்ளர்ல தண்ணி குடிக்கிற காரணம், ஒரே இடத்துல சாப்பிட்டீங்கனாலும், அண்ணன் தம்பியா தெரிஞ்சினாலும், ஒரே ரூம்ல குடியிருக்க பார்த்தீங்கனாலும், கடைசியா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கடைசியா போனீங்கன்னா சாமி ஒண்ணு ஆக்கினா தான் நம்ம ஒத்துமையா இருக்க முடியுங்க நிலைமைக்கு வரும். சாமி ஒன்னே பண்ணிக்கலாம்னா உஞ்சாமி பண்ணிக்கலாம், எஞ்சாமி பண்ணிக்கலாம்னு அடிக்கடி தகராறுல போய் முடிஞ்சிடும்.
புரியுதா? கடவுளின் பேரால் நம்மளை பிளவுபடுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமூகத்திலையும் உட்பிரிவு 50 இருக்குன்னா 50 பேருக்கு 50 குலதெய்வம் இருக்கு. புரியுதுங்களா? ஏன் கடவுளின் பேரால் பிளவுபடுத்தப்பட்ட நாடு இந்தியான்னு நான் சொல்றேன்னு. கடவுளை வச்சு அரசியல் பண்ற எந்த ஒரு ஆளுகளுமே கடவுளின் பேரால் நன்மையை தவிர தீமை அனைத்தும் இந்தியாவில் நடக்குது. கடவுள் பேரால் எந்த நன்மை நடக்கிறது எனக்கு அன்னதானம் போடுறது இதெல்லாம் போடுறது நார்மலா எல்லாருமே செய்வாங்க. புரியுதுங்களா? அன்னதானம் இந்த யோகா நடக்குது எல்லாம் வந்து கடவுளின் பேரால தான் இது பண்றாங்க. இது ஒரு விஷயம் கடவுள் பேரால ஒரு நல்லது செஞ்சுட்டு 1000 கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வளர இளைஞர்கள் தயவு செஞ்சு இதை உணர்ந்துக்குங்க. இதை மனிதனை தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டது அத்தனையுமே மனிதன் மட்டும்தான். எப்படி உருவானாங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு கிடையாது. குரங்குல இருந்து வந்தாமாங்க, அதுல இருந்து வந்தாம மீறி அத்தனையுமே மனுஷன் உருவாக்குனதுதான். சாதி மத சாமி இந்த புடலங்காய் அத்தனையுமே வந்து மனுஷன் உருவாக்குனதா. இது எல்லாம் பெருசா தலையில தூக்கி வச்சுட்டு வளர்ற இளைஞர்கள் வந்து கெட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன் ஒரு சமூக உணர்வு இருக்கிறவங்க வந்து தன் சமூகத்தில் இருக்கிற ஏழை கொடுத்து காப்பாத்துங்க பார்க்கலாம், கொடுத்துருவீங்களா? தம் சமூகத்தில் இருக்கிற ஏழை கொண்ட கொடுத்து இன்னொருத்தங்க அழிச்சு ஏமாத்தி கொடுக்குற நீங்க உங்களுடைய ஒரு கோடி பல கோடி நம்ம கிட்ட கிடக்குதப்பா, நம்ம சாதி சனத்துல 4 பேர் பொழைக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து காப்பாத்திடுவாங்களா? நீங்க ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வாழ்றதுக்காக இதை வச்சு பக்காவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு வளர்ந்து வர்ற அனைத்து சமூகத்தில் இருக்கிற இளைஞர் அவங்க வாழ்றதுக்காக சாதி மதங்கிற இந்த விஷயங்களை பக்காவா பயன்படுத்தி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து வளர்ந்து வருகிற அனைத்து இளைஞர்களும் சாதி மத மொழி இந்த மாதிரி பிளவுபடுத்தப்பட்டதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறத உணர்ந்து மனுஷனா மதிக்க கத்துக்குங்க. தன்னை விட இல்லாதவனுக்கு தன்னால முடிஞ்சதை கொடுக்கறத பழகிக்குங்க தயவு செஞ்சு. இது ஒரு கோரிக்கையா நான் இந்த நியூ எம்பிசி பாலிடிக்ஸ் சார்பா கேட்டுக்கிறேன். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் சேவகன் ஆனந்த். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல விஷயம்னு நீங்க உணர்ந்தா இதை 4 பேர்த்துக்கு பகிருங்க. இது மூலியமா 4 இளைஞர்களுக்கு இது சென்றடைஞ்சு நல்லது நடக்கட்டும். நன்றி. உங்கள் சேவகன் ஆனந்த். வணக்கம்.